டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? விருமாண்டி படத்துல கருமாத்தூர் காட்டுக்குள்ள அப்படிங்கிற பாடல் எதனால நீக்கப்பட்டதுன்னு பரணிக்குமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. விருமாண்டி படத்திலே கருமாத்தூர் காட்டுக்குள்ளே என்ற பாடல் படத்தினுடைய நீளம் காரணமாகத்தான் வெட்டப்பட்டது. லியோ படத்துக்கு அப்புறம் விஜயோட எந்த படத்தையும் சன் டிவி வாங்க முன் வரலையே, அதற்கு காரணம் என்னன்னு சங்கர் மேடவாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. லியோ திரைப்படத்துக்கு பின்னாலே சன் டிவி விஜயனுடைய படங்கள் எல்லாம் வாங்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விலையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட வித்தியாசங்கள் தான். சரண்யா பொன்வண்ணன் மகள்கள் யாராவது சினிமாவில் நடிக்கிறாங்களான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரண்யா பொன்வண்ணனுடைய மகள்கள் இருவருமே மருத்துவத்துறையில் இருக்காங்க. சினிமாவில் வருகின்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. கட்சி ஆரம்பித்த போது இருந்த விஜய்க்கும் இப்போ இருக்க விஜய்க்கும் ஏதாவது முன்னேற்றம் தெரியுதான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு அரசியல்வாதியாக இப்போ தான் மெல்ல மெல்ல பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறார் விஜய். அரசியல் பயணம் அப்படின்றது மிக நீளமானது மட்டும் இல்லை, கடினமானதும் கூட. அந்த கடினமான பயணத்தில் நிச்சயமாக அவர் மேலும் பக்குவப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. சிவாஜியும் பிரபுவும் சேர்ந்து நிறைய படங்கள் நடித்த மாதிரி பிரபுவும் விக்ரம் பிரபுவும் சேர்ந்து ஏன் நடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. சிவாஜியும் பிரபுவும் திரைப்படங்கள் நடித்த காலகட்டம் வேறு, இப்போ விக்ரம் பிரபு நடித்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் வேறு. அதன் காரணமாக தான் விக்ரம் பிரபுவும் பல படங்களில் ஒன்றாக நடிக்க முடியவில்லை. அதையெல்லாம் தாண்டி நல்லதொரு கதை அமைந்தால் நிச்சயமாக அவர்கள் இருவரும் மீண்டும் சேர்ந்து நடிப்பார்கள். சில டைரக்டர்கள் தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்தாலும் அடுத்தடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு வருது, அது எப்படின்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில படங்கள் தோல்வி அடைவதனால அந்த இயக்குநர்கள் திறமையே இல்லாதவர் என்று ஆகிவிடுமா என்ன? அப்படிப்பட்ட திறமைசாலிகளுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிறது நல்ல விஷயம்தானே. அடுத்தடுத்து கிடைக்கின்ற ஏதாவது ஒரு வாய்ப்பில் அவர் தன்னுடைய திறமையை நிரூபித்து மீண்டும் வெற்றிகரமான ஒரு இயக்குநராக வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? கருப்பு படம் மார்ச் மாதம் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க, அது எதனாலன்னு சேலத்திலிருந்து சண்முகம் கேட்டிருக்காங்க. கருப்பு திரைப்படத்தினுடைய வெளியீடு தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா இன்று வரையிலே அந்த படத்தினுடைய ஓடிடி உரிமைகள் விற்கப்படவில்லை. ஓடிடி உரிமைகளை விற்காமல் அவ்வளோ பெரிய படத்தை அவ்வளோ எளிதிலே வெளியிட முடியாது. மலையாளத்தில் மோகன்லால் மம்முட்டி படங்கள் சர்வதேச அளவில் விருதுகள் வாங்குற அளவுக்கு தரமானதாக இருக்குது. அந்த படங்களையாவது அட்லீஸ்ட் தமிழ் நடிகர்கள் ரீமேக் பண்ணலாமே, ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மம்முட்டி மோகன்லால் ஆகியோர் நடித்த நல்ல படங்களை எல்லாம் தமிழில் ரீமேக் பண்ணுறது இனி அவ்வளவு எளிதாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஓடிடியினுடைய வரவுக்கு பின்னால் எல்லா மொழி படங்களையும் எல்லோரும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்து விட்டன. அதனால் அது போன்ற வெற்றி படங்களை தமிழில் எடுத்தால் அதற்கு எந்த அளவு ரசிகர் மத்தியிலே வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சமீபத்தில் பட ப்ரமோஷனுக்கு சென்னைக்கு வந்த சிவராஜ்குமார் மக்களுக்கு நல்லது செய்ய எதுக்கு அரசியலுக்கு வரணும்னு பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அரசியலுக்கு வராமல் கூட செய்யலாமே என்ற கருத்தில் தான் சிவராஜ்குமார் அப்படி பேசியிருக்கிறார். அதனுடைய பொருளை மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசியலுக்கு வர தேவையில்லை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிசிஎல் போட்டியில் சென்னை டீமை ஐசரி கணேஷ் வாங்கியிருக்காரு. இதன் மூலம் அவருக்கு ஏதாவது வருமானம் இருக்குமான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஐசரி கணேஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல வியாபாரி. வருமானம் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சால் சிசிஎல் சென்னை டீமை அவர் விலைக்கு வாங்கியிருப்பாரா என்ன? நடிகர் விஜயோட ஈரோடு பொதுக்கூட்டத்திலேருந்து மக்களை திசை திருப்பதான் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படிங்கிற ஈவெண்ட் நடந்ததான்னு ஹரீஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கேள்வி. வள்ளுவர் கூட்டத்தில் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி ஈவெண்ட் நடத்துறது மூலம் ஈரோட்டில் விஜய் நடத்திய கூட்டத்துக்கு மக்கள் போகாமல் எப்படி திசை திருப்ப முடியும்னு நினைக்கிறீங்க? விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் தம்பதிகள் இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்களோட வாரிசுகள் யாராவது சினிமாவில் இருக்காங்களான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் தம்பதிகளுக்கு வாரிசுகள் இல்லை. இந்திய சினிமாவில் இப்போ வரைக்கும் ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்ஸ் பெருசாக உருவாகலையே, ஆணாதிக்கம் தான் இதற்கு காரணமானு சரவணன் சிங்கப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே ஒரு சில பெண் இசையமைப்பாளர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த படங்கள்லாம் மாபெரும் வெற்றி அடைந்திருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட வெற்றி பெண் இசையமைப்பாளர் அமைத்த படங்கள் பெறாதன் காரணமாக தான் அதிகமான பெண் இசையமைப்பாளர்கள் இங்கே உருவாகலை. 80-90 காலகட்டத்தில் நடித்த அருந்ததி இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. 90 காலகட்டங்களிலே திரைப்படங்கள் நடித்த அருந்ததி சில காலம் சிங்கப்பூரில் தங்கியிருந்தாங்க. இப்போ அவங்க சென்னையில் தான் இருக்காங்க. டைரக்டர் சீனு ராமசாமி இப்போ என்ன பண்ணுறாரு, படங்கள் ஏதாவது டைரக்ட் பண்ணுறாரான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சீனு ராமசாமி பொறுத்தவரையிலே அவருக்கு தெரிஞ்சது 2 விஷயம்தான். ஒன்று எழுத்து, இன்னொன்று சினிமாவை இயக்குவது. தன்னுடைய அடுத்த படத்தை இயக்குவதற்கான வேலையில் தான் இப்போ இருக்கார். அதற்கான கதையைத்தான் எழுதி கொண்டிருக்கிறார் சீனு ராமசாமி. மிக விரைவிலேயே அதை பற்றிய அறிவிப்பு வெளியாகும். ஜப்பானில் கல்யாணராமன் படம் எதனால் வெற்றி பெறலன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. கல்யாணராமன் படத்தில் இருந்த அளவுக்கு அழுத்தமான கதை ஜப்பானில் கல்யாணராமன் படத்தில் இல்லை. அந்த படத்தினுடைய தோல்விக்கு அதுதான் முக்கியமான காரணம். அப்படி இருந்து அந்த படம் ஓரளவுக்கு ஓடிதுன்னா அதுக்கு காரணம் கவுண்டமணி சர்லாவுடைய நகைச்சுவை காட்சிகள்.
டைரக்டரோட சம்பளத்துல இருந்து தான் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சம்பளம் போகுமா, இல்ல தயாரிப்பாளர்களே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தனியா சம்பளம் கொடுப்பாங்களான்னு பல்லவி ராமேஸ்வரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. பெரும்பாலான திரைப்படங்களில் தயாரிப்பாளர் தான் உதவி இயக்குனருக்கு சம்பளத்தை கொடுப்பாரு. ஒரு சில இயக்குனர்கள் தான் தாங்களே தங்களுடைய உதவியாளர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கிறார்கள். கமல்ஹாசன் அவருடைய எம்பி பதவியை சரியா பயன்படுத்துறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு ஈஸ்வரி ஒசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய எம்பி பதவியை மிகச்சரியாக கமல்ஹாசன் பயன்படுத்துவார் அப்படின்றதுல எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது. சினிமாவுக்காக நிச்சயமாக அவர் குரல் கொடுப்பார். பெரிய படங்களுக்கு பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ண பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஆனால் எந்த செலவும் இல்லாமல் சின்ன பட்ஜெட் படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுது, இது எப்படின்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ப்ரொமோஷன் இல்லாமலே பல சின்ன படங்கள் வெற்றி பெற்றிருப்பதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அதே நேரத்தில் இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அளவில் ப்ரமோஷன் செய்தும் பல படங்கள் தோல்வியடைந்திருக்கின்றன. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல படம் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் தான் வெற்றி பெறும். விளம்பரங்களை பெரிய அளவில் பண்ணுறதுக்கு அது படத்துடைய வசூலில் ஒரு 10 அல்லது 15% மாற்றத்தை ஏற்படுத்தும், அவ்வளவுதான். அடுத்து இன்று ஒரு தகவல். பல நாடகங்களில் ராஜபாட் வேடங்களில் நடித்த நடிகர் சிவாஜி கணேசன் ஜஹாங்கீர் அப்படின்ற நாடகத்தில் நூர்ஜஹான் என்ற பெண்ணினுடைய வேடம் ஏற்று நடித்தார். அந்த நூர்ஜஹான் வேடத்தில் அவரை பார்த்தவர்கள் எல்லோரும் அப்படியே சொக்கி போனார்கள் என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு நூர்ஜஹான் வேடத்தில் நடித்த போது மிக நளினமாகவும் அழகாகவும் இருப்பார் சிவாஜி. அந்த நாடகம் வேலூரில் நடைபெற்ற போது திரும்ப திரும்ப அந்த நாடகத்தை பார்க்க வந்தவர் தான் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் மொழியார். அந்த நாடகத்தில் சிவாஜி நடித்த நடிப்பை பார்த்து அசந்து போய் தான் பராசக்தி திரைப்படத்திலே அவரைத்தான் கதாநாயகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஒற்றைக்காலில் நின்றார் அவர். பராசக்தி படத்தில் நடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சிவாஜிக்கு தந்த அந்த ஜஹாங்கீர் நாடகம் மிகப்பெரிய ஆபத்தையும் ஒரு காலகட்டத்திலே அவருக்கு தர இருந்தது. வேலூரில் நூர்ஜஹான் நாடகம் நடைபெற்று கொண்டிருந்த போது ஒரு நாள் மதியம் நாடக கொட்டைக்கு வெளியே வந்து பார்த்தார் சிவாஜி. அப்போ சந்தேகத்துக்கிடமான முறையிலே சில பேர் அங்கே நடமாடி கொண்டிருந்தார். அவர்கள் பக்கத்தில் போன சிவாஜி, உங்களுக்கு யார் வேணும், எதுக்காக அங்கே தெரியுறீங்க என்று அவளை பார்த்து கேட்டபோது, இந்த நூர்ஜஹான் வேடத்தில் நடித்தாங்களே அந்த நடிகையை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் அவர்கள். நூர்ஜஹான் வேடத்தில் நடித்த நடிகையை பார்க்கணுமா, அது நான் தான் என்று சிரித்தபடியே அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் சிவாஜி. ஆனால் அவங்க அதை நம்ப தயாராக இல்லை. அவங்க தான் சொன்னதை நம்பலை. அப்படின்னு ஒன்று நூர்ஜஹான் நாடகத்தில் நளினமாக ஒரு நடை நடப்பார் இல்லையா சிவாஜி, அந்த நடையை அவங்க முன்னாடி நடந்திருக்கார். அதை பார்த்த உடனே அப்படியே அசந்து போய்விட்டார்கள் அவர்கள். அந்த நூர்ஜஹான் நாடகத்தில் பெண்களுக்கே உரிய நளினத்தோடு மிக அழகாக நீங்கள் நடிச்சிருந்தீங்க. ஆனால் தான் நீங்கள் தான் அந்த நாடகத்தில் நடிச்சிங்க அப்படின்றது அவ்வளோ எளிதாக எங்களால் ஒப்புக்கொள்ள முடியல. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நூர்ஜஹான் வேஷத்தில் நடித்த நடிகையை கடத்திட்டு போகலாம் தான் நாங்கள் வந்தோம் என்ற உண்மையை சிவாஜியிடம் உடைத்திருக்கிறார்கள் அவர்கள். சிவாஜி மட்டும் நூர்ஜஹான் நாடகத்திலே தான் நடந்த அந்த நளினமான நடை அவங்க முன்னாடி நடந்து நான் தான் நூர்ஜஹான் வேடத்தில் நடித்தவன் அப்படின்றத நிரூபிக்காமல் மட்டும் இருந்திருந்தான்னா நிச்சயமாக அன்றைக்கு அது நூர்ஜஹான் நாடகம் நடந்து முடிந்தவுடனே அவர் கடத்தப்பட்டிருப்பார் என்பதுதான் உண்மை. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.